ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இன்னைக்கு நம்ம நாகினி எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னு தான் பார்க்க போறோம். சரி வாங்க ட்ராமாக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல நம்மளோட பூர்வியை தான் காட்டுறாங்க. அவ ஓநாய் கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பா. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த ஓநாயை அடிச்சு வெளுத்து வாங்கி அதை சாவடிச்சிருவா. அதோட மயக்க போட்டு விழுந்துருவா. விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு லைட்டா முழிப்பு வருது. என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அவளோட வீட்டுக்கு போறா. அங்க பார்த்தா அங்க அனுதா இருக்கா. அங்க போலீஸ்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி நேத்து ஒரு ஓநாய் வந்தது, அது என்னையும் என்னோட தங்கச்சியையும் தாக்க பார்த்துச்சு. நான் தப்பிச்சிட்டேன். என்னோட தங்கச்சி எங்க போனானே தெரியல, அவளை காப்பாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசிட்டு இருக்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு பூர்வி அக்கா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, உடனே அவ ரொம்ப அலங்கோலமா இருக்கிறத பார்த்துட்டு என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தாவும் பதறி அடிச்சுட்டு கேக்குறா. அக்கா நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸையும் வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. அப்பதான் அந்த 2 நாகினிகளும் பேசிட்டு இருக்காங்க. ஏன் நம்ம அனந்த நாகினியா அவங்க உருவெடுக்காம இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்பதான் அந்த வயசான நாகினி சொல்றாங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு நாகினியும் பல பல தவங்கள் பண்ணித்தான் அவங்க நாகினியாவே மாறுவாங்க. ஆனா நம்மளோட அனந்த நாகினி அப்படி கிடையாது. அவங்களுக்கு கடவுள் எந்த விதமான தவம் இல்லாமலே அவங்களுக்கு அந்த ஒரு சக்தியை கொடுத்துட்டாங்க. ஆனா வர 48 மணி நேரத்துல அவங்களுக்கு பல பல பிரச்சனைகள் வரப்போகுது. அது எல்லாத்துலயுமே அவங்க வெற்றி பெற்றுட்டாங்கன்னா முழு நாகினியா மாறிடுவாங்க. நம்மளோட அனந்த நாகினி திரும்பி வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க பூர்வியையும் அனந்தாவையும் காட்டுறாங்க. அனந்தா புலம்பிட்டு இருக்கா. நான் பிரவீஷை காதலிச்சதை தவிர எந்த தப்புமே பண்ணல. ஆனா அவனோட அப்பா என்னை எவ்வளவு அசிங்கப்படுத்தினாரு, நம்ம 2 பேரையும் ரொம்பவே கஷ்டப்படுத்தினாரு. இப்ப அவனோட குழந்தை வேற என்னோட வயிற்றுல வளருது. எதை பத்தியுமே எனக்கு கவலை இல்லை. இனிமே என்னோட குழந்தையையும் என்னோட குடும்பத்தையும் தான் நான் நல்லபடியா பாத்துக்க போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவ பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே அனந்தாவோட அப்பா அம்மா 2 பேருமே கேட்டு பயங்கரமா ஷாக் ஆறாங்க. உடனே கத்திட்டு இருக்காங்க, என்ன நடந்துட்டு இருக்கு, அந்த பிரவீஷ் உன்னை ஏமாத்திட்டானா, அவனை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பிரவீஷோட வீட்டுக்கு தான் போறாங்க நியாயம் கேட்கறதுக்கு. அப்படியே இங்க அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல காட்டுறாங்க. அப்ப அந்த சித்திக்காரி மருதாணிலாம் விட்டுட்டு இருக்கா. அப்ப அந்த ஃப்ராடு பையன் இருக்கால அந்த பிரவீஷ், அவன் என்ன பண்றா, கண்ணாலேயே அவளுக்கு செய்கை காட்டுறான், தனியா வா ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவளும் வரா. அப்புறம் என்ன அவ கூட சேர்ந்துட்டு வெக்கமே இல்லாம ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த விஷயம் மட்டும் புருஷனுக்கு தெரிஞ்சா என்னாவும் தெரியுமான்னு அவ கேக்குறா. அதெல்லாம் பாத்துக்கலாம் பேபி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொஞ்சம் குழாவிட்டு இருக்கான். அப்புறம் அந்த ஓனாய் இறந்து போச்சுல, அதை அனுப்புனது யாரு, அந்த பரிணீத், அதாவது பிரவீஷோட அப்பா தானே. சோ அவன் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கா, என்ன நடக்குது, இந்த ஓனாய் எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த ஓனாய், அப்படி இருக்கும் போது அது எப்படி இறந்து போகும், எத்தனோ நாகினிகளை இது அழிச்சிருக்கு, அப்ப இந்த நாகினி இது எல்லாத்தையும் விட ரொம்ப சக்தி வாய்ந்தவளா இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த டாக்டர் சொன்னது எல்லாமே அவங்களுக்கு ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் ஒண்ணு கூடி மறுபடியும் பிளான் போட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி வர்ற கும்ப மேலால இந்த மாதிரி வெளிநாட்டுல இருந்து நிறைய பேர் வருவாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம தடுக்கணும். வெளிநாட்டுல இருந்து வரவங்களை மட்டும் நம்ம தடுத்துட்டோம் அப்படின்னா இந்தியா கண்டிப்பா கீழ் நோக்கி போயிடும். அப்படி இந்தியா மற்ற நாடுகளை விட பின்னோக்கி போகணும், அதுதான் நம்மளோட பிளானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வில்லத்தனமா பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு பயணித்து போயிட்டு இருக்கான். அப்ப பார்த்தா வர வழியில பிரவீஷோட ரூம் இருக்கு. அந்த டோர்ல அந்த சித்திக்காரியோட புடவை மாட்டிட்டு இருக்கு. இதை பார்த்த பரிணீத்தோட ஃப்ரெண்டுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. என்னோட பொண்டாட்டியோட சாரி பிரவீஷோட ரூம்ல எப்படி மாட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கதவை தட்டிட்டே இருக்கான். இங்க அந்த பிரவீஷும் அந்த சித்திக்காரியும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. ஐயோ என்னோட புருஷன் வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளையும் பயப்பட உடனே இவளை தள்ளி விட்டுட்டு அவன் போய் ஒளிஞ்சுப்பான் போல. இங்க அந்த ஃப்ரெண்டுக்காரனும் கதவை வந்துட்டு வரான். பார்த்தா அவனோட பொண்டாட்டி இருக்கா. நீ இங்க ரெடி பண்ற அப்படின்னு கேட்டா, இல்லங்க இந்த மாதிரி புடவை கலைஞ்சிச்சு சரி பண்ணதான் வந்தேன் அப்படின்னு சொன்னா இவன் அதை நம்பவே மாட்டான். உடனே ரூம் ஃபுல்லா எங்க பார்த்தாலும் தேடி பார்க்கறான். கடைசியில கட்டலுக்கு அடியில அந்த பிரவீஷ் ஒளிஞ்சிட்டு இருக்கதையும் பார்த்துறான். உடனே அவனுக்கு பயங்கரமா கோவம் வருது. போட்டு அடி அடின்னு அடிச்சிடுறான். உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்னோட பொண்டாட்டி கிட்ட நீ இவ்வளவு தப்பா நடந்துப்ப, உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு இருக்கான். அப்பதான் பரிணீத் டே மச்சான் அவன் என்னோட பையன்டா, அவனை போய் ஏன்டா அப்படி அடிக்கிற அப்படின்னு கேட்டா, ஆமா உன்னோட பையன் வெக்கமே இல்லாம என்னோட பொண்டாட்டி கூட தவறான உடவுல இருக்கான், இதெல்லாம் உனக்கு தப்பா தெரியலையா,
இந்த பாருடா, நீ மட்டும் உன்னோட மகனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்தனா, நம்மளோட பல வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இந்த இடத்துலயே முடிஞ்சு போயிடும். அது மட்டும் இல்ல, நம்மளோட பிளான் ஞாபகம் இருக்குல்ல, அதையும் வந்து நான் எல்லாத்துட்டயும் சொல்லிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்றான். உடனே பரிணீத்துக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. அவன் இத்தனை வருஷமா காத்து வச்சிருந்த அந்த பிளான பத்தின உண்மைய வந்து எல்லாருக்கும் சொல்லிட்டா, அவனோட எல்லா இதுவுமே வந்து அழிஞ்சு போயிடும் இல்லையா? சோ அதனால யோசிச்சுட்டு, ஐயோ நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்ல. பிரவீஷுக்கு வந்து ஏற்கனவே வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. அவ கூட தான் நாங்க கல்யாணம் பண்ணி வைக்க போறோம் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. அந்த பொண்ணுட்ட இப்பவே நான் பேசணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க பயங்கரமா வாக்குவாதம் போயிட்டு இருக்கு. அப்பதான் நம்மளோட அனந்தாவோட ஃபேமிலி எல்லாருமே அங்க வந்துடுறாங்க. உடனே வேலைக்காரனும் வந்து சொன்ன உடனே, பாத்தியா பிரவேஷோட கேர்ள் ஃப்ரெண்டோட ஃபேமிலியை கூட்டிட்டு வந்துட்டாங்க போல, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாத போல கீழே போறான். ஆனா அந்த ஃப்ராடு பையன் இருக்கான்ல, அவனோட அப்பாக்காரன் ஒண்ணுமே தெரியாத மாதிரி அனந்தாவோட அப்பா அம்மாவை பார்த்து, வாங்க வாங்க சம்மந்தி, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உங்களோட பொண்ணு அனந்தாக்கும் என்னோட பையன் பிரவீஷுக்கும் உடனே நம்ம கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான். அதுவும் 2 நாள்ல கல்யாணமா? இதெல்லாம் கேட்கிற நம்மளோட அனந்தா பூர்விக்குமே பயங்கர அதிர்ச்சியா தான் இருக்கு. ஒண்ணுமே புரியாத மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் பரிணீத் வந்து அனந்தாவோட அப்பா அம்மாவுக்கு வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து நீட்டுறான். அப்ப அந்த பிளேட்ல வந்து ஒரு சூரியனோட சிம்பிள் போட்டிருக்கு. இதை பார்த்தா அனந்தாவோட அப்பாவுக்கு வந்து பயங்கரமா ஷாக் ஆகுது. ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காது. இதை வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப எல்லாரும் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் பூர்வியும் போறா. அப்ப வந்து நம்மளோட ஆர்யா வந்து கேக்குறா, என்ன பண்ணிட்டு இருக்க? நீ என்னோட செக்யூரிட்டி ஞாபகம் இருக்குல்ல, ஆபீஸ்ல அவ்வளவு வேலை இருக்கு, வா என் கூட ஆபீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறான். 2 பேரும் கார்ல வந்து வேகமா வந்துட்டு இருக்காங்க. அப்ப வந்து பூர்வி வந்து அப்படியே நம்மளோட ஆர்யாவை பார்த்து அப்படியே சைட் அடிச்சுட்டே வந்துட்டு இருக்கா. உடனே ஆர்யா கேக்குறான், என்ன அப்படி பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அவ சொல்றா, இல்லங்க, உங்களோட கன்னிமையில உள்ள முடி வந்து அப்படியே வந்து அந்த இடத்துல இருக்கு, அதை தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்டா, அப்படியா, அதை எடுத்துக்கூட அப்படிங்கிற மாதிரி அவனு சொல்றான். உடனே அவளும் எடுக்கிறா. உடனே அவன் தூக்கி போட போகும்போது, இல்லங்க அதை தூக்கி போடாதீங்க, அதை வச்சு நம்ம மனசுல ஏதாவது ஒரு நினைச்சுக்கிட்டா அது அப்படியே நடக்கும்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல, இதுலலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு அவன் சொல்றான். எனக்கு நம்பிக்கை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்றா, அவனோட கண்ணி மேல உள்ள முடியை எடுத்து அவளோட கைகள்ல வச்சு அவ வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து நினைச்சுக்கிறா. உடனே வந்து அந்த இதையும் ஊதிடுறாள். உடனே அவன் கேட்கிறான், நீ என்ன நினைச்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு உண்மையான காதல் வேணும்னு கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்றா. உடனே ஆர்யா சொல்றான், எனக்கு உண்மையான காதலா? காதல்ங்கிறது போலியான விஷயம் தான், இதை பத்தியா கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு காதல்ல வந்து வெறுக்கிறவன் மாதிரியே பேசிட்டு இருக்கான். எதுக்கு இப்பெல்லாம் பேசுறீங்க? உண்மையான காதலும் இந்த உலகத்துல இருக்குங்கிற மாதிரி நம்மளோட பூர்வியும் ஆர்யாவை பத்தி சொல்லிட்டு இருக்கா. அதோட இங்க அனதாவோட அப்பாவும் வீட்டுக்கு வந்ததுல இருந்து அந்த சூரியன் வந்து அந்த தட்டையில இருந்துச்சுல, அதையே யோசிச்சுட்டு இருக்காரு, ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்து இந்த மாதிரி பிரவீஷோட வீட்ல இருந்து நிறைய வந்து இன்விடேஷன்லாம் கொடுத்து விட்டுருப்பாங்க போல. ஸோ அதெல்லாம் பாக்குறாங்க. அப்ப நம்மளோட அனந்தாக்கும் பிரவீஷுக்கும் இன்விடேஷன் வரைக்கும் அடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா எல்லா பேரையும் படிக்கும்போது, இந்த மாதிரி பிரவீஷோட வீட்டு ஃபேமிலி நேம் இருந்து சூரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இதை பாக்குற அப்பாக்காரருக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. என்ன சூர்யா, இது என்னோட இறந்து போன ஃப்ரெண்டோட குடும்ப பேராச்சு, இது எப்படி இவங்க பேர்ல இருக்கும்? எனக்கு ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனைவிட்ட சொல்லிட்டு இருக்க. உடனே அவங்க சொல்றாங்க, இந்த பாருங்க, நம்மளோட பொண்ணு இவ்வளவு பெரிய வீட்டுக்கு மருமகளாக போறா, அதனால தேவையில்லாத விஷயத்துல யோசிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து அவரை அடுக்கி வச்சிட்டு இருக்காங்க. அப்படியே இங்க ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க. இங்க வந்து ஆர்யா பக்கத்துல அவளோட கேர்ள் ஃப்ரெண்ட் நின்னுட்டு ரொம்ப ஃபிளர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருப்பா. எப்ப நமக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவ சொல்லுவா, இந்த பாரு, எனக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தெரியும்ல, தேவையில்லாம நியூஸ் எல்லாம் பேசாம இன்னைக்கு வந்து என்ன வந்து நியூஸ் வந்து போடணும்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே அவளும் வந்து நான் சூப்பர் நியூஸ் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே அந்த ஆபீஸ் ரூமுக்கு வெளியில இருந்து நம்மளோட பூர்வியும் ஒரு ஏக்கத்தோட பார்த்துட்டு இருக்கா. அப்பதான் அவளோட ஆபீஸ்ல வேலை பார்க்குற பொண்ணுங்க எல்லாம் சொல்றாங்க, உனக்கு தெரியுமா பூர்வி, ஆர்யா சாருக்கு பக்கத்துல இருக்கால, அவள் தான் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட், அவங்க 2 பேருக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுது. பாவம் நம்மளோட ஆர்யா சார் இவளை கட்டிக்கிட்டு என்ன பாடுபட போறாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போலாம. இதெல்லாம் கேட்கும் போது நம்மளோட பூர்விக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா அவ வந்து ஆர்யாவை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருப்பாள்ல. சோ அதனாலதான் அப்ப வந்து ஆபீஸ்க்கு வெளியில அந்த 2 நாகினிகளும் இருக்காங்க. அவங்களோட கையில ஒரு குட்டி சிவலிங்கம் இருக்கு. இதை வந்து நம்மளோட அனந்த நாகினி கையில கொடுத்தே ஆகணும். அப்பதான் அவங்களுக்கு வந்து வர பிரச்சனையில இருந்து அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுபட முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து அந்த ஆர்யாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பாத்ரூம்க்கு போறாளா. உடனே அவ போன உடனே அவ பாத்ரூம் கதவை லாக் பண்ணி வச்சுட்டு என்ன பண்றா, அந்த இளமையான நாகினி வந்து அவளை மாதிரியே வந்து உருவெடுத்துட்டு ஆர்யா கிட்ட போறா. போயிட்டு இந்த மாதிரி வந்து அவங்கிட்ட பேசுறா. நான் ஒரு நியூஸ் வச்சிருக்கேன்னு சொன்னல, அதை சொல்லவான்னு கேட்க, சொல்லு அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி வந்து இச்சாதாரி நாகினிகளை பத்தின நியூஸ் நீ போடு, அப்படி போட்ட அப்படின்னா அது ரொம்பவே வைரல் ஆகும் அப்படின்னு சொல்ல, என்ன உளறிட்டு இருக்க, ஏற்கனவே நீ இப்படிதான் சொல்லிட்டு இருந்த, இந்த இச்சாதாரி நாகினிங்கிறது இந்த உலகத்திலே இல்ல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் இவ வந்து பக்கத்துல பூர்வி இருக்கிறத கவனிச்சுக்கிட்டு இச்சாதாரி நாகினியோட கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அவங்க நாகினி வந்து இப்படி
இருப்பாங்க. அவங்க பல வருஷம் தவத்துக்கு அப்புறம் தான் வந்து அவங்க வந்து வருவாங்க, போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய சொல்லிட்டு கடைசியில வந்து அவங்களுக்கு வந்து தோல்லாம் உரியும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பா. அப்ப வந்து ஆர்யா வந்து கேட்பான், "ஏன் இந்த பக்கத்துல இருக்கிற பூர்வி இருக்காளே இப்ப எனக்கு வந்து என்னோட கையில வந்து டீ கொட்ட போயிடுச்சு. ஸோ உடனே அவ என்ன காப்பாத்துனா. அப்ப பார்த்தா அவளோட கையில தோல் உரிஞ்சுச்சு. அப்ப அவ என்ன நாகினியா அப்படிங்கிற மாரி கேட்க, "என்ன சார் இப்படி சொல்றீங்க?" அப்படின்னு பூர்வியும் கேட்கிறா. "இல்லம்மா சும்மா சொன்னேன். இவ விருந்து உளறிட்டு இருக்கா பாரு. இந்த பாரு நீ தேவையில்லாம உளராம போறியா? இந்த நியூஸ்லாம் போட முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு அவள விரட்டி விட்டுருவான். அதுக்கப்புறம் அந்த ஆரியாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால, அவ என்ன பண்ணுவா, பூர்வி பக்கத்துல வருவா. வந்துட்டு அந்த சிவலிங்கத்தை கொடுத்துட்டு, "இதை உன்னோட கையில வச்சுக்கோ. இது வந்து உனக்கு எப்பவுமே வந்து ஒரு பாதுகாப்பா இருக்கும். ஆமா நீ வந்து ஆர்யாவை லவ் பண்றியா என்ன?" அப்படின்னு கேட்க, உடனே அவ வந்து பயத்துல, "ஐயோ என்ன சொல்றீங்க? அப்படிலாம் இல்ல மேடம். நான் வந்து அவரை காதலிக்கலாம் இல்ல. நீங்களும் அவரு தான் வந்து நல்ல பேர், நல்ல ஜோடி. நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க. அதான் நல்லா இருக்கும்." அப்படிங்கிற மாதிரிலாம் அவ சொல்லிட்டு இருப்பா. அதான் நல்லது. நீ வந்து யாரையும் காதலிக்காம இருக்கிறது தான் உனக்கு நல்லது." அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பு கொடுக்குற மாதிரி சொல்லிட்டு போவா. இவங்க என்ன சொல்றாங்கங்கிற மாதிரியே நம்மளோட பூர்வி வந்து பார்த்துட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அவ உண்மையான உருவத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து கதவையும் வந்து திறந்து விட்டுருவாளா. அதோட வந்து இங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து அந்த இளமையான நாகினி சொல்லுவா, "நீங்க வந்து எதுக்கு வந்து காதலிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனந்த நாகினிட்ட சொல்ல சொன்னீங்க?" அப்படின்னு கேட்டா, "ஆமா இந்த மாதிரி நாகினியா இருக்கிறவங்க இத்தனை வருஷமா நிறைய கதைகள்ல நம்ம பார்த்திருக்கோம். அதாவது சிவனியாலேருந்து லாஸ்டா இருந்த பிரதா வரைக்குமே வந்து ஆண்களை தான், அதாவது நாகினி இல்லாம மனுஷங்களை தான் காதலிச்சாங்க. அவங்க காதலிச்சு அவங்க வாழ்க்கையில எவ்வளவுதான் பிரச்சனைகள் கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட அனந்த நாகினி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அவங்கள வார்னிங் பண்ண சொன்னேன்." அப்படிங்கிற மாதிரி இந்த முதுமையான நாகினியும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஆர்யாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து, "நான் வந்து நியூஸ் தரேன்னு சொன்னேனே சொல்லவா?" அப்படின்னு கேட்டா, உடனே ஆர்யா வந்து திட்டி விட்டுருவான். "இப்பதான் ஏதோ இச்சாதாரி நாகினியோட கதை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உளறிட்டு இருந்தியே போடி" அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுருவான். இவளுக்கு கடுப்பாகும். இவன் என்னடா சொல்றாங்கிற மாதிரி அவளும் முழிச்சிட்டு இருப்பா. அதோட இங்க ஃப்ராடு பையனோட அப்பாக்காரன் இருக்கான பிரணீத், அவனுக்கு பயங்கரமா கோவம் வரும். உடனே தன்னோட மகனை பிடிச்சி அப்படியே திட்டிட்டு இருப்பான். "உனக்கு அறிவே இல்லையா? உனக்கு பொண்ணுங்களே கிடைக்கலையா? போயும் போய் என்னோட ஃப்ரெண்டோட மனைவியை போயிட்டு நீ வந்து இப்படி வந்து ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருந்திருக்கியே. உன்னால எவ்வளவு பெரிய பிரச்சனையாயிட்டு தெரியுமா? அந்த 7 பொண்ணுங்களை வந்து என்ன வீட்டு மருமகளா எப்படிடா நான் ஏத்துப்பேன்? எல்லாம் ஒன்னாலதான்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா பின்னாடி திட்டிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து நம்மளோட ஆர்யா வரான். "ஏன் பையன் கத்துறீங்க?" அப்படின்னு கேட்டா, "இந்த பாருடா, இவன் வந்து நம்ம குடும்ப மானத்துக்கே பெரிய பிரச்சனையை வந்து ஏற்படுத்திட்டு இருக்கான். இவனால எனக்கும் என்னோட பல வருஷம் என்னோட நண்பனுக்கு போய் பிரச்சனை வர போயிடுச்சு. இவனுக்கு நீ கொடுக்குற செல்லம் தான்" அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி திட்டிட்டு இருக்காரு. "இல்லப்பா நான் பாத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவரை பூ வச்சுட்டு இவன் வந்து பிரவீஷை வந்து மாட்டிட்டு இருக்கான். "அந்த பாருடா, இந்த கல்யாணம் வந்து நல்லபடியா நடக்கணும். இதுல ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணா அவனை உன்னை சும்மா விட மாட்டேன்" அப்படிங்கிற மாதிரிலாம் மாட்டிட்டு இருக்காங்க. இங்க நம்மளோட பூர்வி வந்து ஆர்யா பத்தியே நினைச்சிட்டு இருப்பாளா. அப்ப கரெக்டா அனந்தா வந்துட்டு, "எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இன்னும் 2 நாள்ல எனக்கு கல்யாணம் ஆக போகுது. என்னோட வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியா இருந்தது. அதுக்குள்ள கடவுள் வந்து எனக்கு எவ்வளவு பெரிய நல்ல விஷயத்த பண்ணியிருக்காருல்ல. நீயும் சீக்கிரமா காதலிச்சு ஒரு நல்ல பையனை கல்யாணம் பண்ணிக்கோ" அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, "அக்கா நீ வந்து அழகா இருக்க. அதனால உனக்கு அழகா கல்யாணம் ஆக போகுது. அந்த பாரு, கண்ணாடியில வந்து பாரு நான் எப்படி இருக்கேன். ரொம்ப அக்லியா இருக்கேன். நல்லாவே இல்லை. என்னால எவக்கா காதலிக்க போறா" அப்படிங்கிற மாதிரி சொல்ல, "ஏன் நீ ரொம்ப நல்லாதான் இருக்க. உன்னை ஒரு ராஜகுமாரன் கல்யாணம் பண்ணிக்க தான் போறா. நீ வேணா பாரு" அப்படிங்கிற மாதிரி இவளும் சொல்லிட்டு இருப்பா. அதோட இவளு கல்யாணத்துக்கு வந்து கிளம்புறதுக்காக மேக்கப்லாம் வந்து போட்டுட்டு இருப்பா. "தம்பிக்காரனும் சீக்கிரம் வாடி" அப்படின்னு சொல்லிட்டு கதவை வந்து தட்டிக்கிட்டே இருக்கா. இவளும் ஒரு வழியா கிளம்பி அந்த கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு போறா. இங்க வந்து அந்த கல்யாணம் நடக்கிற இடத்துல பரிணீத்தை தான் காட்டுறாங்க. அவன் வந்து அந்த நாகினியை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பாம்பு ஓட்டுறவங்களை வந்து வர சொல்லி இருப்பான். ஸோ அவரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. உடனே வந்து வந்த உடனே அவங்கள வந்து வரவேற்றுட்டு இருக்கும் போதும் நம்மளோட பூர்வியும் அந்த இடத்துக்கு வந்த உடனே அவருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஏதோ தப்பா இருக்கே, இந்த இடத்துல ஒரு நாகினி இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ எபிசோட் 5 வந்து ஃபுல்லா பார்த்துட்டோம் இல்லையா. நெக்ஸ்ட் வந்து எபிசோட் 6 தான். ஸோ அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாய்.